14வது நாள் இரக்கம் செய்யும் வரை உண்மையே இந்த கூட்டத்திலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற, இன்னும் நேரலையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த 13 நாட்கள் சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் நம்மேல ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்னும் நமக்கு ஒரு வாரம் தான் இருக்கிறது. இந்த ஒரு வாரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு நேரமாவது நீங்கள் கொஞ்சம் உபவாசத்தை அனுசரித்து ஏதாவது ஒரு நேரம் கொஞ்சம் உபவாசம் இருந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடைசி 3 நாட்களும் கொஞ்சம் விசேஷமாய் அதை வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். ஆண்டவருடைய கிருபை இருக்குமானால் அதை நாளை தினத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்காக ஜெபியுங்கள். லாஸ்ட் டே ஃபைனல் 24th அன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு அன்பின் விருந்தோடு அதை முடிக்கிறதற்காக நம்ம பிரயாசம் எடுக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடக்காது, பரிசுத்த ஆராதனை இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மாலையிலே சரியாக ஒரு 6 மணிக்கெல்லாம் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 6:15 அந்த மாதிரி நம்ம ஆரம்பிச்சிடலாம். அதனால் எல்லாரும் இனி இருக்கிற அந்த கடைசி ஒரு வாரத்தையும் நல்லா ஜெபத்தோடு நம்ம எதிர்பார்ப்போம். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை நமக்காக கர்த்தர் செய்வார். நம்மளை ஒரு நாள் ஆண்டவர் கைவிட மாட்டார். நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். நமக்கு இறங்காம ஆண்டவர் வேற யாருக்கு கர்த்தர் இறங்க போகிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களோ, ஆண்டவர் அந்நிய ராஜாக்களுடைய கையில ஒப்பு கொடுத்தாலும் திரும்ப எப்பெல்லாம் கர்த்தரிடத்துல சேர்ந்தாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் அவர்களை விடுவித்து அவர்கள் மேல் இரக்கம் பாராட்டினார். அப்போ நம்ம ஒருவேளை விலகி இருக்கலாம், தடுமாறி இருக்கலாம், இந்த ஜெபத்திற்கு முன்பாக நீங்கள் நிறைய தவறுகளை பண்ணி இருக்கலாம். அதன் நிமித்தமாய் நீங்கள் சில தீமைகளை கூட நீங்கள் அனுபவிக்கலாம். பாஸ்டர், நான் பண்ணின தவறுனால தான் நான் இப்படி இருக்கிறேன், என்னுடைய மிஸ்டேக் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க மறுபடியும் கர்த்தரிடத்திலே திரும்புவீர்களே ஆனால் அவருடைய இரக்கம் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஆமேன் சொல்லுங்கள். ஒதுங்கி மனசாட்சியிலே குத்தப்பட்டு நீங்க நின்றக்கூடாது. நம்ம அவ்வளவுதான், நம்ம விழுந்துட்டோம், பரவாயில்ல, சரி கர்த்தர் சமூகத்தில் திரும்ப வரணும். இளையகுமாரன் எப்படி தன்னுடைய தகப்பனை தேடி வந்து, தகப்பனே பரத்திற்கு விரதமாகவும் உமக்கு விரதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை அப்படின்னு சொல்றதற்கு எனக்கு தகுதி இல்லை, உம்முடைய வேலைக்காரங்களில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் அப்படின்னு திரும்ப அப்பாவை தேடி வந்த உடனே வேதம் சொல்லுது, அப்பா உடனே அவனை மன்னிச்சாரு. மறுபடியும் அந்த வேலைக்காரனுடைய ஸ்தானத்தை அல்ல, அவனுடைய மகன் என்கிற ஸ்தானத்தையே கொடுத்தாரு. அதனால இந்த ஜெபம் தூரத்துல நிக்கிற நிறைய பேரை கர்த்தர் சமூகத்துல கொண்டு வர்றதற்காக தான் இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆரம்பித்திருக்கிறார். இழந்து போன ஜெப வாழ்க்கை இந்த 21 நாட்களில் உங்களுக்கு திரும்ப வரப்போகிறது. நீங்கள் இழந்து போன சகலத்தையும் இந்த 21 நாட்களில் நீங்கள் திருப்பி கொள்ள போகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவேன். சொல்லுங்க, நான் இழந்து போன பலத்தை திருப்பி கொள்ளுவேன், அபிஷேகத்தை திருப்பி கொள்ளுவேன், என் எதிர்காலத்தை நான் திரும்ப பெற்று கொள்ளுவேன். கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தருகிற கர்த்தர். ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம தியானிக்கிறோம். இன்னைக்கு பொதுவாக என்னுடைய மனதில் ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த ஒரே ஒரு காரியத்தை பிடிச்சிட்டு அப்படியே பிடிவாதமாக இருக்கிறத ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லாத ஒன்று. சில காரியத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயம் எனக்கு கண்டிப்பாக வேணும், எனக்கு கிடைச்சாதான் நான் மாறுவேன், எனக்கு கிடைச்சாதான் நான் ஆண்டவரை ஆராதிக்க முடியும், எனக்கு கிடைச்சாதான் நான் சாட்சியா வாழ்வேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் ஒரு மனிதனை மற்றவங்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்றால் எதை கொண்டு வேண்டும் என்றாலும் சாட்சியாய் நிறுத்துவார். நீங்கள் கடந்த சில வருடங்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நல்ல படிக்கிற ஒரு பொண்ணு, அனிதான்னு நினைக்கிறேன் அவங்க பேரு, ஒரு நல்ல மார்க் எடுத்து படிச்சு, ஆனா இந்த அவங்க
அவங்களுக்கு டாக்டர் ஆகணும்னு ஒரு கனவு இருந்துச்சு. ஆனால் அந்த கனவு நிறைவேறலைன்னு உடனே சூசைட் பண்ணி அந்த புள்ள வந்து தற்கொலை பண்ணிச்சு. அதுக்காக நிறைய பேர் வழக்காடினாங்க, நிறைய பேர் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கடந்த இந்த ஒரு மாதமாக என்னுடைய காதில் வர்ற நிறைய ஜெப விண்ணப்பங்கள் யார்கிட்ட வருது அப்படின்னா டாக்டர்ஸ் தான் வருது. நிறைய டாக்டர்களுடைய வாழ்க்கையை நான் அப்படியே அவங்களுடைய ஜெப குறிப்பை சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயோ, சிலரெல்லாம் சொல்றாங்க, நான் ஏன் தான் இந்த படிப்பை படித்தேன் அப்படின்னே தெரியல. இந்த படிப்பை படித்ததற்கு பிறகு அதான் சென்னையில் இருக்கிற ஒரு டாக்டர் அவங்க எனக்கு கால் பண்ணும்போது சொன்னாங்க, பாஸ்டர் நான் அதை படிக்கும் போதே வந்து ஒரு காய்ச்சல் அப்படின்னு வந்தால் அந்த காய்ச்சலுக்கு இத்தனை இது இருக்கும். ஒரு காய்ச்சல் சாதாரணமான இருக்காது, அது இதில் கொண்டு போய் விட்டுரும். இப்படியே அதை படித்து எனக்குள்ள ஒரு பெரிய பயம் ஆயிருச்சு. நான் சுத்தமாக வெறுக்கிறேன். எனக்கு அந்த வேலையே வேண்டாம். இன்னைக்கு அவங்களுடைய கையில் வந்து ஒரு டாக்டர் உத்தியோகம் அப்படின்றது இன்னைக்கு எவ்வளோ பெரிய கனவு. நிறைய பேரண்ட்ஸுடைய கனவே அதுதான். அது என் பிள்ளைய அப்படிதான் நான் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. நான் இதில் படித்ததுலேருந்து தான் நான் ஒன்றும் இல்லாமல் போனேன். நான் அந்த படிப்பை குறைவாய் சொல்லலை, அந்த வேலையை குறைவாய் சொல்லலை. என்னன்னா சிலருக்கு இதே மாதிரி சில விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அதை நான் விட மாட்டேன், அதுக்காக கோடிக்கணக்கினால கடன் கூட வாங்கிடுவேன். எனக்கு அதை படிக்கணும், ஒரு பிள்ளைய அப்படி படிக்க வைக்கணும், ஒரு பொண்ணை அப்படி படிக்க வைக்கணும், இல்லைன்னா இந்த இடத்துல இப்படி வைக்கணும். இல்லை, பிடிவாத குணம் இருக்கிறவங்களை ஆண்டவர் ஒரு நாள் ஆசீர்வதிக்க முடியாது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சில காரியங்கள் ஆரம்பத்தில் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப பெருசா தெரியாது, மற்றவங்களுக்கு முன்னாடி பெருமையா தெரியாது. ஆனா அதை விட நீங்கள் உயர்ந்த இடத்துல இதனால கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். அதனால கர்த்தருடைய சித்தத்துக்கு எப்பவும் ஒப்பு கொடுங்க. சில காரியத்தை பிடிச்சிட்டு இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் நம்புறேன் பெரிய உயர்வை நீங்க அடையவே முடியாது. அதான் நம்முடைய முதலாவது திருச்சபையினுடைய பக்கத்துல ஒரு 22 சென்ட் இடம் இருந்துச்சுல்ல, அந்த இடத்த வந்து பிடிவாதமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடம் கண்டிப்பா வேணும் ஆண்டவரே, இது வேற யாருடைய கையிலையும் போக கூடாது ஆண்டவரே அப்படின்னு எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல பேசினாரு. அப்ப என்னன்னா, இதை விட உனக்கு மேன்மையானதை தர்றதுக்கு ஆண்டவர் சித்தம் கொண்டிருப்பாரு. இதை ஏன் நீ பிடிச்சிட்டு இருக்கணும்? உன்னுடைய ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு ஏன் நீ ஜெபம் பண்ணக்கூடாது? அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொன்னா அடுத்த வாரத்துல இருக்கிற இடத்தையே காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அவ்வளவுதான், இந்த ஒரு ஜெபம் தான் பண்ணுனேன். அந்த இடத்தை விட்டு இப்போ வந்து மாற வேண்டிய சூழ்நிலை வச்சு அந்த இடத்தையே மறந்துடணும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா இன்று நான் நம்புகிறேன், இல்ல கண்டிப்பா என்னுடைய எண்ணத்தை விட என்மேல் கர்த்தர் வைத்திருக்கிற எண்ணம் மேலானதா இருக்கிறது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க பிடிவாதத்தை நீங்க விட்டுருங்க. உங்க பிடிவாதத்தை விட்டுட்டு கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி நடத்துங்க, உங்க விருப்பத்தின்படி நடத்துங்க. நீங்க என்ன எனக்கு கொடுக்குறீங்களோ அதை நான் சந்தோஷப்படுறேன், அதை நான் வெற்றியாய் வாழ்வதற்கு நான் கற்றுக்கொள்றேன். இந்த முடிவு எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, இந்த பூலோக வாழ்க்கை கூட பரலோக வாழ்க்கையா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். சிலர் சிலதை கையில பிடிச்சி வச்சுட்டு அப்படியே விடுறதுக்குரிய மனதே இல்லை. அப்ப எல்லாரும் ஆண்டவரத்துல சொல்ல போறோம், ஆண்டவரை என்னை எப்படியும் ஆசீர்வதிக்கிறதற்கு உங்களால முடியும், என்னை எப்படியும் ஆசீர்வதிப்பேன். என் சித்தம் அல்ல ஆண்டவரே, என் விருப்பம் அல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நான் உங்க கரத்துல என் வாழ்க்கையை கொடுக்கிறேன், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை உங்க கையில கொடுக்கிறேன், என் குடும்பத்தினுடைய வாழ்க்கையை உங்க கையில கொடுக்கிறேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, உங்க சித்தம் நிறைவேறுவதாக சொல்லுங்க. ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக நான் உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் எந்த பிடிவாத குணமும் என்னிடத்துல இல்லை ஆண்டவரே, நான் பிடிவாதம் பிடிக்கல தகப்பனே. நீர் இரக்கம் செய்வீராக ராஜா, நீர் இரக்கம் செய்வீராக. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து யாக்கோபை குறித்து தான் நம்ம வந்து தியானிக்க போறோம். இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கை குறித்து பார்த்தீங்கன்னா கூட அப்படிதான். அப்படின்னா அவன் வந்து லாபான் தன்னுடைய மாமனாருடைய இளைய குமாரத்தின் மேல அவன் ரொம்ப பற்றுதலா இருந்தான்.
ஆனா ஆண்டவர் வந்து அவனுக்கு கொடுக்கறதுக்கு சித்தம் இருந்தாரே என்னமோ தெரியல, அவனுடைய தகப்பனார் மூத்த பொண்ணை வந்து ஏமாத்தி அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஓகே, ஆண்டவர் நமக்கு இந்த மனைவியை தான் தந்திருக்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க அப்பாவும் ஒரு மனைவியோட தான் வாழ்ந்திருக்கிறாரு, எங்க தாத்தாவும் ஒரு மனைவியோட தான் வாழ்ந்திருக்கிறாரு, நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம சந்தோஷமா வாழுவோம் அப்படின்னு வாழ்ந்திருக்கலாம். ஆனா இரண்டாவது அந்த பொண்ணை பிடிவாதமா இல்ல கண்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடுத்த 7 வருஷம், ஏற்கனவே ஒரு 7 வருஷத்தை நஷ்டப்படுத்திட்டாரு, அடுத்த ஒரு 7 வருஷம். நீங்க அவங்க 2 பேருடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பெரிய சந்தோஷம். யோசேப்பு பிறந்த ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும்தானே தவிர அவங்க பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. டெய்லி சண்டை போட்டு தான் இருந்தாங்கன்றது மாதிரி தான் நம்ம வந்து வேதத்தில் வாசிக்க முடியும். அப்போ சில விஷயத்த ஆண்டவர் நமக்கு வேண்டான்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இருந்ததே ஆனால் நான் நம்புகிறேன் உங்களை கர்த்தர் மேன்மையாய் கர்த்தர் நடத்துவார். விட்டு கொடுத்தல் அப்படின்றது சாதாரணமான அபிஷேகம் இல்லை. அதுவும் நம்முடைய இஷ்டத்தை விட்டு கொடுக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். ஆமேன்னு சொல்லுங்கள். பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்கும். வாலிப தங்கச்சிகளுக்கு தம்பிகளுக்கு எல்லாம் அந்த விருப்பம் இருக்கும். நான் என்ன நம்புறேன்னா உன் விருப்பத்தை எல்லாம் கத்திடத்துல சொல்லிடு. அதை நான் பொண்ணு பார்க்க போகும்போது பையனை பார்க்கும்போது சொல்லுவேன், உன்னுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நீ வந்து பையன் என்ன நிறம் அப்படின்னு கேட்கும்போது வெள்ளை, கருப்பு, உயரம் இவ்வளவோ, சம்பளம் இவ்வளவோ, இந்த மாதிரிலாம் ஃபில்லப் பண்ணி ஆண்டவரே எனக்கு ஒரு வாழ்க்கை துணையை நான் இந்த மாதிரி அமைச்சு கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஜெபம் நம்ம தவறு அப்படின்னு சொல்லலை. ஆனா உண்மையிலே எந்த ஜெபம் நல்ல ஜெபம் அப்படின்னா எதையுமே ஃபில்லப் பண்ணாம கீழே சைன் போட்டுட்டு ஆண்டவரே என் வாழ்க்கையை உங்க கையில கொடுக்குறேன், நீங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணிருங்க. கருப்பா வெள்ளையான்றதை நீங்க டிசைட் பண்ணிருங்க, உயரம் நீங்க டிசைட் பண்ணிருங்க, படிப்பு நீங்க டிசைட் பண்ணிருங்க, சம்பளம் நீங்க டிசைட் பண்ணிருங்க, நான் நீங்க எதை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். அப்படிப்பட்ட மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குமானால் நான் நம்புறேன் உங்க வாழ்க்கை சிறப்பாக தான் அமையும். அந்த வாழ்க்கை ஒரு நாளும் தோல்வி அடையாது. ஆரம்பம் ஒருவேளை எல்லாருடைய பார்வைக்கும் அற்பமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் ரொம்ப அழகா நடத்துவாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவமே வர மாட்டேங்குது. அது எல்லாருமே ஆசை இருக்கும் பிள்ளைகளே, நம்ம 4 பேரை பார்க்கும்போது நமக்கும் அந்த மாதிரி ஏன் வரக்கூடாது அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன பார்ப்பாருன்னா உங்க வாழ்க்கையை அவர் கையில கொடுக்கணும்னு அவர் பார்ப்பாரு. என் பிள்ளை தர்றானா, என் பிள்ளை, நான் அப்படிதான் உண்மையிலே என் வாழ்க்கையை கர்த்தருக்கு அப்படிதான் கொடுத்தேன். எதையும் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, எதையும் பார்க்க மாட்டேன், ஒன்று மட்டும்தான் பார்ப்பேன், உங்க சித்தம் மட்டும்தான் பார்ப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கா, உங்களுக்கு சித்தம் இருக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் கிருபையா எல்லாவற்றையும் ஆச்சரியமாய் நடத்துகிறார். என் சித்தம் அல்ல உங்க சித்தமே நடைபெறட்டும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என் வாழ்க்கையை யார் கையில கொடுக்குறேன் சொல்லுங்க எல்லாருமே. உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையை யார் கையில கொடுக்க போறீங்க? உங்க பிள்ளைய குறிச்சு 1000 கனவு உங்களுக்கு இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன் உங்க கனவை கொண்டு போய் உங்க பிள்ளைகளிடத்துல திணிக்க வேண்டாம். நீ இதான் பண்ணணும், நீ இதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல வேண்டாம். என் பிள்ளையை என்னவா மாற்றணும்னு நினைக்கிறீங்க, உங்க சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அவன் வாழ்க்கை பெஸ்டா தாங்க இருக்கும். ஆமேன். அவங்களுக்கு வர்ற பதவியை வச்சு கிடையாது, அவங்க வாழ்ற சந்தோஷத்தை வச்சு தான் வாழ்க்கையே இருக்குது. அதனால பெரிய கற்பனை கோட்டை கட்டி அதை ஒன்னையே பிடிச்சிட்டு இருக்காம கர்த்தர் கையில கொடுப்போம். அதான் தாவீது சொல்கிறான், கொடிய இடுக்கண்ணில் நான் அகப்பட்டிருக்கிறேன், நான் இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷருடைய கையிலே விழாதிருப்பேனாக. ஆமென். இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே நம்ம 12வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவனுடைய தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும்,
நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சன்னதிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இன்னொரு விசை 15வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 14வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. கர்த்தர் இந்த ஜெபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொன்னாரோ, உங்களுடைய சின்ன வயதுல ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லலாம், கடந்த ஆண்டுல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லலாம், வருஷம் வாக்குத்தத்தத்திற்காக நீங்க ஜெபித்து ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறாதது மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் என்ன இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாருன்னா, நான் உனக்கு வாக்கு கொடுப்பேனே, ஆனால் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒருவேளை மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளை மறந்திருக்கலாம், மனிதர்கள் சொன்ன வார்த்தையை அவர்கள் நிறைவேற்றாமலே போயிருக்கலாம். இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கு மனிதர்கள் நிறைய பேர் ஹோப் கொடுத்திருக்கலாம். நான் உன்னை அப்படி பண்றேன், நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நான் உனக்கு செலவு பண்றேன், நான் உனக்கு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு தரேன். ஆனா சூழ்நிலைகள் மாறும்போது அவர்கள் எல்லாருமே உங்களை கைவிட்டு இருக்கலாம். இல்லை, இப்போ என்னால் முடியாது, நான் உதவி செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவர்கள் 1000 காரணம் சொல்லி அவர்கள் சொன்ன வார்த்தையை மாற்றுவதற்கு, தப்பித்துக் கொள்றதுக்கு வழி பார்க்கலாம். ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் கண்டிப்பா அவர் சொன்ன வார்த்தையை திரும்பி வாபஸ் வாங்கவே மாட்டார். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட போவது இல்லை. அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஓ, விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்க போகிறது. காலங்கள் மாறலாம், நாட்கள் மாறலாம், வருடங்கள் தாண்டலாம், ஆனால் தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே இல்லை. நம்புகிறவர்கள், உன் பிள்ளையை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். மகளே, என் அன்பு தாயே, உன் மகனை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இன்று இருக்கிற சூழ்நிலை நீ பார்க்காதே, இன்று இருக்கிற சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் வாக்கு கொடுத்தாரே, ஆனால் உன் பிள்ளைக்கு சொன்ன காரியம் நிச்சயமாகவே நிறைவேறும். அவனை கர்த்தர் ஒரு பெரிய ஜாதியாய், அவளை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி நம்புறோம், நம்புறோம், நம்புறோம். Thank you Jesus. Hallelujah. அந்த வார்த்தைக்கு விரோதமாய் எத்தனை சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் கண்டிப்பாய் சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஒருவேளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம், இந்த வாக்குத்தத்தத்தை தெரியாம அவனுக்கு சொல்லிட்டீங்க ஆண்டவரே, அவன்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கூட அருகதையே அந்த மனுஷனுக்கு இல்லை அப்படின்னு யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து திறப்புல நிற்கிற மாதிரி சொல்லலாம். வேண்டாம், கொடுக்காதீங்கன்னு. இல்லை இல்லை, ஆண்டவர் எந்த மனுஷனுக்காகவும் அவர் கொடுத்த வார்த்தையை அவர் மீறவே மாட்டார். யாக்கோபு ஒன்றுமே இல்லாமல் தன்னுடைய தகப்பனார் வீட்டிலிருந்து இப்பொழுது ஒரு தனி மனிதனாய் கடந்து வருகிறான். ஒருவேளை ஏசா இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து வந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா ஏசாவை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஒரு வேட்டையாடுகிற மனுஷன், அவனுக்கு வெளியே போய் நிறைய பழக்கம் இருக்குது. ஆனா யாக்கோபு யார் அப்படின்னா, குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய தாய்க்கு பின்னாடியே போய் உதவி செஞ்சுட்டு தன்னுடைய தாயினுடைய அன்பை அதிகமாய் வாங்கினவன் தான் இந்த யாக்கோபு. ஆனா அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை, இப்ப வீட்டை விட்டு துரத்தப்படுகிறான். நடு ராத்திரியில ஒரு இடத்துல, எந்த இடம்னு தெரியாம அந்த இடத்துல படுத்திருக்கிறான். அப்பதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. நிறைய வாக்கு தத்தத்தை கொடுத்து கடைசியில சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் திக்கற்றவர்களாக இருக்கும்போது, நீங்கள் உடைந்து போய் இருக்கும்போது, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் கண்டிப்பாக அது நிறைவேறாமல் போகவே போகாது.
ஆமேன். 2005 வருஷத்துல இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்தாரு. அப்போ இந்த வார்த்தை எனக்கு அன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமான வார்த்தையா இருந்துச்சு. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் யாருக்குமே செய்யாததை உனக்கு நான் செய்வேன்டா அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. ஆனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை கண்டிப்பா அது நடக்கிறது. எல்லாரை விட புறக்கணிக்கப்பட்டு ஊழியத்துல ரொம்ப வேகமா ஊழியம் செஞ்சு ஆனா தோல்வி அடைந்து திரும்ப அந்த ஊழியத்தை எடுத்து செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் அந்த சிச்சுவேஷன். ஆனா அந்த வாக்கு தத்தத்தை அன்னைக்கு 5000 பிரிண்ட் பக்கத்துல போட்டேன் நான். அந்த வாக்குத்தத்தை பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை 5000 அன்னைக்கு வர்ற ஆத்துமாக்களே 10 பேருக்குள்ள தான் இருப்பாங்க. ஆனா எல்லா பிரிண்ட் 5000 பிரிண்ட் போட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன். பார்க்குறவங்களுக்கு எல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன். அந்த வாக்குத்தத்தத்தை அன்னைக்கு இருக்கிற சர்ச்சு ஒரு 30 அடி நீளம் இருக்கும், ஒரு 12 அடி அகலம். அந்த 30 அடிக்கு இவ்வளோ பெரிய ஃபிளெக்ஸில் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் அப்படின்னு அந்த ஃபிளெக்ஸ் அடிச்சிருந்தேன். என்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த வால்ல எல்லாம் சின்ன சின்ன டேக் தொங்க விட்டு அந்த டேக்ல எல்லாம் ஒரே வசனம், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஆனா இன்றைக்கு நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளையே, அந்த வாக்கு தத்தம் அப்படியே என் வாழ்க்கையில நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்களுடைய கண்கள் காண்கிறது. ஆமேன். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திலே கர்த்தர் திருச்சபையை வேகமாய் வளர பண்ணி பூமி எங்கும் எந்த ஜாதிக்கும் செய்யாததை கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்கிறார், எனக்கு செய்திருக்கிறார், இந்த ஊழியத்திற்கு செய்திருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு எந்த விதமான சாத்திய கூறுகள் இல்லை என்றாலும் வாக்கு பண்ணினவர் பெரியவர், வாக்கு பண்ணினவர் சிறந்தவர், வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு மாறுவதற்கு மனிதன் அல்ல. அவர் வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுகிற கர்த்தர். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா எனக்கு இந்த வாக்கு தத்தம் நிறைவேற போகிறதற்காய் நன்றி. எனக்கு சொன்ன ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் அறிக்கை செய்யுங்க. முடிஞ்சா ஒன்னொன்னா நினைச்சு பாருங்க. இந்த வாக்கு தத்தத்தை சொன்னீரே, இந்த வாக்கு தத்தத்தை சொன்னீரே, அதை நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பிரதர் சிஸ்டர், அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த வார்த்தை ஒரு நாளும் பொய் உரையாது, அது புதைத்து போட்டதா இருக்காது. எந்த இடத்திலே இருந்தாலும் கர்த்தர் திரும்ப முளைக்க பண்ணுகிறதற்காய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. கையை உயர்த்தி சொல்லுவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர். ஆமென் சொல்லுங்க. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். அப்ப ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கும்போது அதை நீ அடிக்கடி நினைவூட்டிட்டே இருந்தா போதும். ஆண்டவரே, நீர் இப்படி சொன்னீரே சொன்னீரே, காலதாமதம் ஆகுதே ஆண்டவரே. நீங்க அந்த வாக்கு தத்தத்தை
ரிஜெக்ட் பண்ணாம அதை மனசுலயே வச்சிட்டு இருக்கும்போது அவர் சொன்னது நிச்சயமாய் நடக்கும். இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த யாக்கோபுக்குள்ள எந்த குவாலிட்டியும் இருந்தது மாதிரி தெரியல. ஆனா கூட இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அப்படின்னா இவன் இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே இருந்த நெகட்டிவை நான் பார்த்தேன். 3 விதமான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனா கூட அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த 3 விதமான நெகட்டிவ் இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இதனுடைய முடிவில் நீங்க என்ன விசுவாசிக்கணும்னா, கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் என்ன கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென். முதலாவதாக 27ஆம் அதிகாரத்தில் 45வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 45. உன் சகோதரன் உன்மேல் வைத்திருக்கிற கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமே. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. கர்த்தர் இந்த மனுஷனுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணி திரும்பவும் நீ எந்த இடத்திலிருந்து துரத்தப்பட்டியோ அந்த இடத்திற்கு மறுபடியும் நான் உன்னை கொண்டு வருவேன், நீ படுத்திருக்கிற இந்த இடத்தை உனக்கு நான் தருவேன் வாக்கு கொடுத்தாரு. ஆனா இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சகோதரனுக்கு இவன் மேல பயங்கரமான பகை. அது சாதாரணமான பகை அல்ல. வேதம் சொல்லுது ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு இருந்தது சேஷ்ட புத்திர பாகம். அப்படின்னா ஒரு மூத்த பிள்ளைக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ரிவார்டு என்ன அப்படின்னா சேஷ்ட புத்திர பாகம். அது எல்லாருக்கும் கிடைக்காது, யாருமே காசு கொடுத்து வாங்க முடியாது, ஆசைப்பட்டா கூட கிடைக்காது, உழைச்சா கூட கிடைக்காது. அது ஒரே ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும், மூத்த பையனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதத்தை ஒரு சின்ன கூழுக்காக அவனை ஏமாத்தி வித்தது மாதிரி இவன் வாங்கிட்டான், தன்னுடைய கையில வாங்கிட்டான். சரி, ஓகே, ஏதோ போட்டு நம்ம விட்டுட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதம். அன்றைக்கு இருந்த காலத்துல ஒரு பிள்ளைக்கு பிள்ளையினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சொத்தா இருந்தது என்ன அப்படின்னா தகப்பனாருடைய ஆசீர்வாதம். அன்னைக்கு இருக்கிற தகப்பன்மாரெல்லாம் தங்களுடைய மரண காலம் நேரிடும் போது பிள்ளைகளை வர சொல்லி அவங்க தலை மேல கையை வச்சு அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. நீ நல்லா இருப்ப. அவங்க என்னென்ன ஆசீர்வாதத்தை சொல்றாங்களோ அந்த ஆசீர்வாதம் அவர்களுடைய தலையின் மேல அப்படியே இருக்கும். அதனாலதான் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும், நீங்க சபிக்க கூடாது, நீங்க கேவலமான வார்த்தைகளால பிள்ளைகளை திட்டக்கூடாதுன்னு அதனால தான் பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. அப்போ தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை வாங்குறதற்காக இவன் ரொம்ப பிரயாசம் எடுக்கிறான். அதுக்காக போய் வேட்டையாடி ஒரு நல்ல ஒரு பொருளை பிடிச்சிட்டு வந்து அதை அழகா சமைச்சு தன்னுடைய தகப்பனாருக்கு ருசி கிடைக்கிற மாதிரி சமைச்சு கொடுக்கணும்னு உள்ள வந்தா அவருடைய தகப்பனார் என்ன சொல்றாருன்னா, ஐயோ மகனே, முன்னாடி வந்து ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டானே, நீ இல்லையா? உடனே நீங்க அந்த பேராகிராஃபை வாசிங்கன்னா ரொம்ப கவலைப்படுவீங்க. இந்த மனுஷன் லிட்டரலா அழுவான். ஏசா, என் தகப்பனே, என் தகப்பனே, ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு விட்டு வைக்கலையா? என்னையும் ஆசீர்வதியும். இவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் ஏற்கனவே சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துட்டான். சரி, பரவாயில்ல. இப்ப தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதம் ஒண்ணு கூட இல்லாம எல்லாத்தையுமே அவன் வாங்கிட்டான். அப்பதான் ஏசா தன்னுடைய மனசுல ஒரு முடிவு எடுக்கிறான். என்னைக்கானாலும் ஒரு நாள் உனக்கு சாவு, அது வேற யாரு கையிலும் இல்ல, என் கையில தான் சாவு. நான் உன்னை கொன்றுவேன், எங்க அப்பா சாகிற அன்னைக்கு உன்னை கொன்றுவேன், எங்க அம்மா சாகிற அன்னைக்கு உன்னை கொன்றுவேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தான். அப்போ திரும்ப இந்த பட்டணத்திற்கு வரவோ, தன்னுடைய வீட்டை கட்டவோ, தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிறதற்கோ ஒரு பெர்சன்டேஜ் கூட வாய்ப்பில்லை. ஆனா வேதம் சொல்கிறது, அவ்வளவு கோபமா இருந்த அந்த ஏசாவை கர்த்தர் எப்படி மாத்தினாருன்னா சாதுவானவனாய் மாத்தினார். தன்னுடைய சகோதரனுடைய இருதயத்தை எப்படியாவது கவர்ந்துடணும்னு சொல்லி ஆடுகளை, மாடுகளை, வேலைக்காரிகளை எல்லாரையுமே இவர் அனுப்புவாரு. ஆனா அவர் ஏசா எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணி, எனக்கு எதுக்கு அனுப்புன,
எனக்கு எதுக்கு? என் தேவன் என்னை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு எந்த விதமான சாத்திய கூறுகள் இல்லை என்றாலும் கர்த்தர் இன்னைக்கு ஆணித்தரமா வாக்கு கொடுக்கிறாரு. அதற்கு எந்த வசதியும் இல்லைனாலும் நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அந்த மனுஷனுடைய இருதயத்தில் பேச வேண்டியது கர்த்தருடைய பொறுப்பு. அந்த காரியத்தை நடத்த வேண்டியது கர்த்தருடைய பொறுப்பு. அந்த காரியம் எப்படி நடக்கணும், என்னைக்கு நடக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய கரத்திலேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். என் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற சாத்தியமே இல்லைன்னு சொல்றீங்கல்ல, என் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. நன்றாய் கரங்களை தட்டி நம்புறவர்கள் நன்றாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென்.